ஒரு நல்ல தமிழ் அறிவு கொண்ட மாணவி. முயன்று பார் உன்னுடைய வாய்ப்புக்கு. உடுக்கை. உடுக்கை 10 மதிப்பெண்கள். அரைகிருதினா தொடங்குறதே உடுக்கை லெவல் தான் இல்ல? அங்கன்னா முதல்ல என்ன சொல்லியிருப்பீங்க? முதல் நிலையிலலாம் உலகம். உலகம் அவ்வளோதான். அதெல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு. இது நம்ம அளவுக்கு. சரி, அடுத்த சொல்லுக்கு போவோம். துன்பம். துன்பம். துளிப்பு. அது கதை தமிழ். துயரம். துயரம். துருக்கை. துருக்கை. தம்பி துடிக்கிறாப்ல, என்னன்னு கேளுங்க. துருவம். துருவம்னு நினைக்கிறாரு. அதுவா? வேற ஏதாவது? துரும்பு. துருவம், துரும்பு. வேற ஏதாவது? அது என்ன சொல்லணும் பார்ப்போம். அரையிறுதியிலையும் ஒரு எளிமை வச்சிருக்கோம் பார்த்தீங்களா? உங்க அம்மாலாம் இந்நேரம் சொல்லியிருப்பாங்க. இது என்ன துருவல்னா? தேங்காய் துருவல். துருவினால் துருவல். நம்ம ரொம்ப சிந்திச்சிட்டோம்ல. பரவாயில்ல. அடுத்த சொல்லுக்கு போவோமா? பண்டம். பண்டம். பனிமம். பனிமம். பனிமல். பனிமல். பனிமறை. பனிமறை. தம்பி துடிக்கிறாப்ல. சொல்லுப்பா. பனிமலை. இருக்குதான் அவ்வளவு தெரிப்பா? பனிமலை. பனிமனை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமா, பனிமனை கண்டுபிடித்தவர்களுக்கெல்லாம் வாழ்த்துகள். அவங்களுக்கு சொல்லி கொடுங்க பனிமனைனா என்னன்னு. சில பேருந்துகள்லாம் உள்ள பயணிகள் இல்லாமல் வெறும் வண்டி ஓட்டுநர் மட்டும் போவார். அந்த மேலே இருக்க பலகையில் பனிமனைன்னு எழுதியிருக்கும். அப்படின்னா இந்த பேருந்தில் ஏதோ பழுது, இது இப்போ இயக்க முடியாது, நான் பனிமனைக்கு சென்று கொண்டிருக்கிறேன். எந்த இடம்? டெப்போ. இன்னும் சிம்பிளா ஒர்க் ஷாப். அதான் பனிமனை. பனிமனை தமிழில் எல்லாமே காரண பெயர்கள்னு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பெரும்பான்மையான சொற்கள்.